நிறைய பேருக்கு நாக்குல அல்சரு, தொண்டையில் அல்சரு, இரைப்பையில கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், கேடு, ஐபிஎஸ் என்னென்னமா இருக்குப்பா. இது எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம், கெல்னோஸ்கோப் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, எல்லா அல்சருக்கும் ஒரு மாசம் மருந்து எடுத்தா சரியா போகும்னு சொன்னீங்களா? எப்படி ஒரு மாசம், பல வருஷமா இருக்க அல்சரு ஒரு மாசம் எப்படி சரியாகும்? உங்களுடைய மருந்து அப்படி என்ன மேஜிக் பண்ணுது? முதல்ல அல்சல் வர்றதுக்கான காரணங்கள் அதுவும் மனக்காரணம் தான். அதுவும் மனக்காரணம் தான். ஆமா, டென்ஷனு, ஒரிஸு, டிப்ரெஷனு, இது எல்லாமே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்க வச்சு அது தேவைக்கு அதிகமாக சுரந்து வயிற்றுக்குள்ளே போய் நிற்கும் போது வயிற்று சுவர்கள் இருக்கிற மியூக்கஸ் லேயர் அரிச்சு எடுத்துட்டு போயிடுது. எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா என்ன தெரியும்? அந்த இரைப்பையில் இருக்கிற தோல் மட்டும்தான் தெரியும். அந்த மியூக்கஸ் லேயரே இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு தெரியாது. ஆமா, மற்றவங்களுக்குலாம் எண்டோஸ்கோப் பண்ணனா உள்ள ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கும், வயிறோட சுவர் தெரியாது. வயிறோட சுவர் இப்படி பெருக்கல் குறியா உள்ள அப்படியே செவந்து தெரியும். ஆமா, நிறைய இருக்கும். அதுக்கு காரணமே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அடிக்கடி சுரந்து அது உணர்வுகளால் தான் சுரக்குது. நிறைய உணர்வுகளால் சுரக்குது, அப்புறம் உணவுகளையும் சுரக்குது. ஆசிட் அதிகமாகிற மாதிரியான புளிப்புத்தன்மை உள்ள அல்லது ஜீரணிக்கிறதுக்கு கடினமான உணவுகளை சாப்பிடும் போது என்ன ஆகும்? அந்த ஜீரணிக்க முடியல பாவம் வயிற்றுக்கு, அவங்கெல்லாம் பத்துல நாம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் புறப்பட்டு வந்து அதை ஜீரணிக்க தொடங்குது. அப்போ என்ன ஆகுது? வயிற்றுல அமிலத்தன்மை அதிகமாயிருது. அப்போ நம்ம அது ஜீரணிச்சாலும் கூட இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இங்கே இருக்கிறதெல்லாம் கெடுத்து விட்டுருது, வயிற்றை கெடுத்து விட்டுருது. அதனால நம்ம அந்த அமிலச்சுரப்பை கட்டுப்படுத்துவதற்கு என்ன தேவை? முதல்ல மனம் அமைதியோடு இருக்கணும், மனதை சாந்தப்படுத்திக்கணும். வெறுப்பு, பொறாமை, கவலை, குழப்பம் இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட். அது நீ ஒருத்தர் தான் பண்ணிக்கணும், அவங்கவுங்க தான் பண்ணிக்கணும். அந்த நிலைமை ஏற்படுத்திட்டு உணவுகளில் காரம், மசாலா, அசைவம், அந்த மாதிரி கடின உணவுகளை தவிர்த்து, யார் அல்சர் உள்ளவங்க நல்லா ஜீரணமாக என்ன வேணால் பண்ணலாம். 100 வயசு வரைக்கும் தண்ணி போடலாம், பீடி குடிக்கலாம், எந்த கறி ஒரு நாளைக்கு 2 கிலோ கறி சாப்பிடலாம். யார் நல்லா உழைக்கிறவன், கடுமையாக அந்த விறகு உழைக்கிற உழைப்பு, கடுமையாக உழைக்கிறவன், நல்ல ஜீரண சக்தி உள்ளவன் அதெல்லாம் செய்வான். 100 வயசு வரைக்கும் ஒன்றாக மாட்டான். உழைப்பில்லாதவனுக்கு அல்சர் வந்துடும். அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால கடுமையாக நல்லா உழைக்கணும். என்ன நேரம் உழைக்க, சும்மா படுத்துட்டு இருந்தாச்சுனாலும் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால இப்போ உழைக்கணும், உழைக்கிறதுக்கு அளவாக சாப்பிடணும். உழைப்பு கம்மியாக இருக்குதா, அப்போ மென்மையான உணவுகள், பல உணவுகள், நட்ஸு, இந்த மாதிரி எதையாவது மென்மையாக சாப்பிட்டுக்கணும். காரம் இல்லாத, மசாலா இல்லாத உணவுகள் சாப்பிட்டுக்கணும். அப்போ அல்சர் வராது. நீங்கள் போட்டு பெரிய கட்டை உள்ளே போட்டிங்கன்னா ஜீரணிக்க முடியாமல் ஹைட்ரோகுளோரிக் விஷயம் வந்து அதையும் ஜீரணிச்சு உன்ற வயிற்றையும் பிடிச்சி ஜீரணிச்சு விட்டுரும். அப்போ அல்சர் ஆயிடுது. இப்படி காரணங்களை நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கே தெரியும் ஏன் அல்சர் வருது. யாருக்குமே நம்ம இந்த காலத்தில் இருக்கிற அறிவாளிகளுக்கு நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி இருந்தால் தான் அல்சர் வரும், இப்படி இருந்தால் வராதுன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கூகுளில் அடிச்சாச்சுன்னா எல்லாம் நோட்ஸ் வந்துடுது. அதனால் இப்போ அதில் பார்த்து சரியாக இருந்துக்கணும். அடுத்தபடியாக நேரத்துக்கு சாப்பிடணுங்க. காலையில் 8:30, மத்தியானம் 1:30, நைட் 7:30 தான் உணவு நேரம். 9:30 படுக்கிற நேரம். நீங்கள் 9:30க்கு மேலே தூங்காமல் இருந்தீங்கன்னா சூடு ஏறும், கல்லீரல் கெடும், அது பலவிதமான வயிற்று கோளாறுகள் உருவாகிறதுக்கு அது ஒரு காரணம். சரியான நேரத்தில் சரியான உணவு சாப்பிடணும். அப்புறம் இரவில் எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. இஞ்சி, முள்ளங்கி, கீரை, இந்த 3 இரவில் சாப்பிடக்கூடாது. அசைவம் இரவில் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு நடுராத்திரி பிரியாணின்னு போய் 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பிரியாணி தின்னு பெருமைக்கு தின்னு எருமி ஓட்டிட்டு எல்லாம் வர வச்சுக்கிறானுங்க. இது எல்லாம் முட்டாள்தனமாக செஞ்சு வர்றது தான். அவன் செய்கிறான், இவன் செய்யுது, இவன் செய்கிறான், இன்னொருத்தன் செய்து இப்படி போயிட்டு இருக்குது லைனு. அதனால் நீங்கள் கட்டுப்பாடாக முறையான நேரத்தில் முறையான உணவுகளை அம்மா சமைச்சு கொடுத்து, மனைவி சமைச்சு கொடுத்து சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. வெளியே போய் சாப்பிட்ற பழக்கங்களை அதிகமாக விடணும். அல்சர் பேஷண்ட்டு வெளியே எங்கே போய் எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். அப்படியே வெளியே போயிட்டீங்கன்னா பழக்கடை பக்கம் போயிருங்க. இது 1/4 கிலோ, அது 1/4 கிலோ, அது 1/4 கிலோ, 2-3 பழத்தை வாங்க, அங்கேயே கழுவுங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு அல்சர் பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் தவிர்க்கப்படும். வந்துருச்சு, என்ன பண்ணுறது? எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா அங்கே அப்படியே பெருக்கல் செவந்து நிற்கிது உள்ள. என்ன பண்ண முடியும்? அதுக்கு துவர்ப்பு கொடுக்கணும். துவர்ப்பு, கடும் துவர்ப்பு கொடுத்தாச்சுன்னா ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆயிடும். அப்போ இங்கே என்ன தேவை? மென் துவர்ப்பு தேவை. அப்போ மென் துவர்ப்புள்ளவே உணவுப் பொருட்கள் என்னென்னு சித்த மருத்துவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மென் துவர்ப்புள்ள பொருட்களை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி, இது ஒரு அல்சர் மாத்திரை, அதுக்கப்புறம் ரோஜா பூ லேகியம், தனி ரோஜா பூவை மலைத்தேன் வச்சு கிளறி நாம் தனி ரோஜா பூ லேகியமாக மாற்றிருக்கோம். மனம் அருமையாக இருக்குது. ரோஜா மனம் சாப்பிட்டாச்சுன்னா இந்த மாதிரி மென்துவர்ப்புகளை தான் கொடுக்கணும். இந்த மாத்திரையிலையும் மென்துவர்ப்புள்ள பொருட்கள் தான் சேர்த்துக்கப்பட்டிருக்கு. கடுந்துவர்ப்பு அல்சர் நல்லா பண்ணாது. அதனால் மென்துவர்ப்புள்ள பொருட்கள் வயிற்று புண்ணை ஆற்றும். அங்கே போய் படிஞ்சு அது வந்து அந்த புண்ணை ஆற்றிட்டு இருக்கும். இது போக அந்த மியூக்கஸ் லேயர் கெட்டு போனவங்களாம் என்ன பண்ணணும்னா, நைட்டில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சுன்னா அந்த ஸ்பூன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதையே
உளுந்து ஆட்டுற எப்படி வரும் அந்த மாதிரி வாயிலேயே நல்ல மாவா மாட்டி மாவு மாதிரி முழுங்கணும். உள்ளே போய் அதெல்லாம் படிஞ்சு இந்த மியூக்கஸ் லேயர் உருவாக்கிக்கும். அந்த மாதிரி உணவில் நம்ம அதுக்கு ஒன்று சாப்பிடணும். இது சாப்பிட்டுக்கணும். இந்த அல்சர் மாத்திரை, ரோஜாப்பூ லேகியம். அப்புறம் அதிகமானாலும் பித்த நீர் சுரப்பினாலும் ஆம்ல பித்தம் அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்டு அது வயிற்றை புண்ணாக்கிடும். பித்த நீர் சுரப்பு அதிகமானாலும் வயிறு புண்ணாகுது. அதனால தான் பித்த நிவாரண சூர்ணம், இது ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருப்போம். பித்த நிவாரண சூர்ணத்தை டீ மாரி வச்சு குடிங்க. காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. அல்லது அப்படி குடிக்க முடியலன்னா வடிகட்டி குடிச்சுக்கோங்க. எவ்வளோதான், பால் வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா ஒரு இத்தினோண்டு பால் உள்ளே ஊற்றிக்கங்க. அது ஒரு பார்லிஸ் மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் அதை காலையில் குடிச்சிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இந்த பித்த நிவாரண சூர்ணத்தையே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வராது. இன்னொன்று, உணவுக்கு முன் லேகியமும் மாத்திரையும் அல்சர் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு உணவுக்கு பின் ஒரு ஸ்பூனு இந்த பித்த நிவாரண சூர்ணத்தை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளுக்கு நாள் அப்படியே அந்த எரிச்சலெல்லாம் குறைஞ்சி வலி நின்று புண்ணாரி ஒரு மாதத்துக்குள்ளே அப்படியே நார்மலுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கை முறை சரி பண்ணிவிட்டு நல்ல முறையாக இருக்கலாம். இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா மலச்சிக்கலும் இருக்கும். அப்படி மலச்சிக்கல் இருக்கும் பொழுது இந்த திரிவிலா சூர்ணத்தை இரவில் படுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிச்சு படுத்துட்டாங்கன்னா அந்த துவர்ப்பு போய் நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், அது மென் துவர்ப்பு. தாண்டிக்காய் இதயத்தை பாதுகாக்கும். நெல்லிக்காய் வைட்டமின் சியை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். கடுக்காய் கழிவுகளை நீக்கி உடம்புக்கு நல்லது பண்ணும். அப்போ அந்த 3 சேரும்போது ஒரு அமிர்தமாகுது. முதல்ல இது திருவிழா அமிர்தம் தான் வச்சுருந்தேன், லைசன்ஸுக்காக தான் திருவிழா சூர்ணம்னு மாற்றினோம். அப்போது இந்த திருவிழாவும் உங்களுக்கு புண்ணாத்தி ஒரு நன்னிலைப்படுத்துறதுக்கு உதவும். இது இரவில் படுக்கும்போது செஞ்சுக்கணும். அல்லது சில பேர்த்துக்கு நாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா சுகவேதியல்வாவே இரவு கொடுத்துருவோம் திருவிழாவுக்கு பதிலாக. அது இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், புண்ணாத்தக்கூடிய தன்மையும் இருக்கும், மூலத்திலேயே சூட்டை குறைக்கும். அதனால் இந்த மாதிரி இயற்கை பொருட்களை சித்த மருத்துவர்கள் சொன்ன நம்முடைய தமிழ் மருத்துவத்தை நம்முடைய தமிழர்கள் மதித்து நம்பி சித்தர்கள் சொன்ன வார்த்தையை ஏற்று எங்களை மாதிரி அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய சித்த மருத்துவர்களை நம்பி மருந்து சாப்பிட்டா நீங்கள் குறைந்த செலவில் பெரிய நோய்களை குணப்படுத்திக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், நீண்ட நாள் நோய் வராமல் தடுக்க முடியும். காரணங்கள் ஏதாவது இடையில தொழில் ரீதியாக வந்தால் கூட இதை சாப்பிட்டு நல்லா பண்ணிட்டு காரணங்களை விளைக்கணும். அப்போ நாம் இன்னும் நல்லா வாழ முடியும். எல்லாருமே அவங்க ஒரு பாதி முயற்சி எடுத்துக்கணும் தன் நோயை குணப்படுத்திக்கிறதுக்கு. நான் எப்படி வேணாலும் இருப்பேங்க, நீங்கள் மருந்து கொடுக்கணும், நல்லா ஆகணுங்க, நானே கட்டுப்பாடு நோய் வராதுன்னா எதுக்காக நான் இது மருந்து கொடுப்பாங்க வர்றேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். பயிற்சி வந்தவன் 11 மணிக்கு போய் தண்ணி ஓடுவானா, மத்தியானம் 3 மணிக்கு தண்ணி ஓட்டு சாப்பிட்டு போய் வீட்டில் படுத்துக்குவானா. பெரிய முதலாளிக்கு பிறந்த வைக்காமன், அவங்க அப்பா அங்கே கம்பெனியில் இருப்பார், இவன் இதுதான் வேலை. அவனுக்கு பயிற்சி வந்துருச்சு, மருந்து கொடுத்தேன், கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பா, நேரத்துக்கு சாப்பிட்டு ஒரு 15 நாளைக்கு தண்ணி போடாத, கொஞ்சம் கரெக்டாக இருன்னு சொன்னால் அது இன்னும் அப்படி இருந்து வராமல் நோய்க்கு நான் ஒன்றும் மருந்து சாப்பிட வேண்டியதுலேன்ட்டு இருந்துட்டான். அவன் செத்து போயிட்டான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டான். இதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு அப்பா வசதியாக இருக்காருங்கிறதுக்காக பையன் கேட்டு தான் தோன்றித்தனமாக போய் தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறாங்க. ஒரு நல்லதை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார், அவன் நல்லா இருக்கணும்னு நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றாங்க, நான் இதெல்லாம் கொடுக்குறேன், அவங்க அதெல்லாம் எப்படி நான் நிறுத்த முடியாது. நான் இருக்கிறபடியே இருப்பேன், நோய் நல்லா இருக்கணும் முடியுமா? அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அப்போ காரணங்களை தவிர்த்து சரியான ஒரு மூலிகை மருந்துகளை எடுத்து, மூலிகை மருந்துன்னா மருந்து அல்லது சத்து பொருட்கள் தான், நான் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டு நல்லா பண்ணிட்டா மீண்டும் வராதில்ல. என்ன சத்து குறிஞ்சா என்ன நோய் வருமோ அதை தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த சத்து பொருள் சாப்பிட்டா உடம்பு அதை ஏற்றுட்டு அதை நல்லா பண்ணிடுது. அப்புறம் எப்படி வரும்? வராது, எல்லாம் நல்லாயிடும். 15 நாள் நல்லாயிடும். ஏன்னா நண்பர்களே, 15 நாளில் அல்சர் நல்லாகும்னு சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுக்கு அல்சர் இருக்கா, தாராளமாக எடுங்க. ஏன் 15 நாள், 1 மாதம் எடுங்க, 1 மாதம் எடுத்துக்கலாம், 2 மாதம் கூட எடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆமாம், ஐயா 15 நாள் சரியாகணும்னு சொல்கிறாரு. எத்தனை வருஷம் உங்களுக்கு அல்சர் இருந்தாலும் 15 நாள் சரியாகும் பான்றாரு. 15 நாள் என்ன, 1 மாதம் எடுங்க, ஏன் 2 மாதம் கூட எடுங்க, திரும்பி வராது இல்ல. தாராளமா இந்த மருந்து எடுக்கலாம் எல்லாருக்கும். அதாவது அல்சர் புண்ணு எங்க இருந்தாலும் சரி, வயிற்று புண்ணு எங்க இருந்தாலும் சரி, புண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இந்த மருந்து தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. திருப்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அவங்களே எடுத்துக்கோங்க. எங்க பச்சை தண்ணி குடிச்சா கூட வயிறு எடுத்துங்க. அப்படியேப்பட்ட அல்சர் எல்லாம் சிவியரா இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஒரு ஆசைப்பட்டு கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட வயிறு கப கப கபான்னு எரியுது, நெருப்பு மாதிரி தின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வரப்பிரசாதமா இருக்குங்க. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.